ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக செய்கிற ஒரு கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் 4 கத்திரிக்காயை தண்ணியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு வானல் எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய ஆனியனை நறுக்கி கூட போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரே வேலையாக முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கூடவே ஆனியனும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை இது கூட சேர்க்க போகிறோம். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உடனே நமக்கு தக்காளியெல்லாம் வதங்கி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கிளறி கொடுங்க. அடுத்ததாக நாம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். 1.5 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே கொஞ்சமாக நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா கொதித்து நமக்கு ஒரு கிரேவி மாதிரி வரணும். வந்ததுன்னா இந்த தொக்கு ரெடி ஆகிடுங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.